Uh, let's let's pray. Precious Father, we want to thank you this morning for gathering us again through this Zoom. வெளியேறப்பெற்ற எங்கள் பிதாவே, இந்த காலை வேளையிலே இந்த ஜூம் கூட்டத்தின் வாயிலாக எங்களை இப்படியாக கூட்டி சேர்த்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். Father, thank you for this opportunity, Lord, where every week we can come together for prayer and learning the Word of God. பிதாவே, இப்படிப்பட்டதான நேரத்தை, ஸ்லாக்கியத்தை, தருணத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் ஒன்று கூடி வந்து இணைந்து உம்முடைய வசனத்தை கற்றுக்கொள்ளும்படிக்காக எங்களுக்கு கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we know that you are doing something wonderful in our midst. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். And thank you for drawing us into partnership with you in building your kingdom. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுமான அந்த பணியிலே எங்களை நீர் உமது பங்காளர்களாக இணைத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். Father, it's a very special privilege given to us to build the body of Christ. பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த விசேஷமான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. ஏனென்றால் கிறிஸ்துவின் சபை அப்பா சரீரத்தை கட்டுகிறதான அதிலே எங்களையும் நீர் பங்காளராக வைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். I thank you and praise you for all my ministers, pastors here on this Zoom. இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற எல்லா நண்பர்கள், ஊழியர்கள், தேவ பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Even as we start this training, we recognize that you are with us, you have never left us, and that you will continue to strengthen and uphold us. ஆண்டவரே, இந்த பயிற்சியை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். தொடர்ச்சியாக நீர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. Pastor, please empower myself and my brother Daniel, Vijay Kumar, so that what you have for your servants will reach them clearly. ஆண்டவரே, என்னையும் ஐயா அவர்களே உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய தினத்திலே கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பும். உம்முடைய வார்த்தைகளை தெளிவாய் உம்முடைய தேவதாசர்களுக்கு சொல்லும்படிக்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். Anoint us, Lord. Let the Holy Spirit fill our hearts and move us so that we will not speak any words on our own. பரிசுத்த ஆவியானவர் எங்களை அபிஷேகிப்பீராக, அசைவாடுவீராக. நாங்கள் எங்கள் சொந்தத்திலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் ஆவியானுடைய வழி நடத்துதலின்படி பேசுவது செய்தருளும். We surrender and we give you glory in Jesus' name. எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Amen. Friends, like I've said, this is again a wonderful opportunity to meet you all through this Zoom. நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஜூம் கூட்டத்தின் வாயிலாக உங்களை அனைவரும் சந்திப்பது ஒரு அற்புதமான தருணமாக இருக்கிறது. Now, before we proceed, I would like to read from Ephesians chapter 4. நாம் மற்ற காரியங்களுக்கு கடந்து போவதற்கு முன்பாக எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். Brother Daniel and myself, we will read from verse 11 to 14 simultaneously. I will read 11 in English. Brother Daniel will read it in Tamil, and 12 I will read, and so on. எபேசியர் 4, 11, 12 உங்களுக்காக நானும் ஐயா அவர்களும் மாறி மாறி நாங்கள் வாசிப்போம். Ephesians chapter 4, verse 11. And he himself gave some to be apostles, some prophets, some evangelists, some pastors and teachers. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆங்கிலத்திற்கும் தமிழிற்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. அது 13வது வசனத்தில் வருகிறது. இங்கு 11ல் வாசிக்கிறேன். 13 நான் வாசிக்கிறேன். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதராகவும் ஏற்படுத்தினார். And he himself, verse 12, for the equipping of the saints for the work of ministry, for the edifying of the body of Christ.
பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். Verse 13, till we all come to the unity of the faith and of the knowledge of the Son of God, to a வசனம் perfect man, to the measure of the stature of the fullness of Christ. தமிழில் வசனம் 11, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் பொறுமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும். Verse 14, that we should no longer be children, tossed to and fro and carried about with every winds of doctrines by the trickery of men in the cunning craftiness of deceitful plotting. வசனம் 14, நாம் இனி குழந்தையாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். Verse 15, but speaking the truth in love may grow up in all things into him who is the head, Christ. வசனம் 15, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். Amen. Now, this is a very interesting passage of the scripture, very specifically talking about you and me who are called by God to serve him. விசேஷமாக இங்க வாசிக்கப்பட்ட வசனங்கள் விசேஷமான வசனங்களா இருக்கிறது. நீங்கள் விசேஷமாக தேவனால அழைக்கப்பட்டதான உங்களுக்கும் எனக்கும் எழுதின வசனங்களாக இது காணப்படுகிறது. God has called us, called some of us to become apostles, some to become prophets, some to become evangelists, some pastors, and others teachers. நம்மில் அநேகரை தேவன் இப்படியாக பலவிதமான ஊழியங்களுக்கு அழைத்திருக்கிறார். ஒரு சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகராகவும் மெய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். And teaching is an important part. Teachers are an important part of this special ministry. இந்த விசேஷமான ஊழியத்திலே போதிக்கிற ஊழியம் என்பது ஒரு விசேஷமான அழைப்புள்ள ஒரு ஊழியமாய் அது காணப்படுகிறது. And one thing interesting about teaching and teachers is that every other ministry like apostle or prophets or evangelists or pastors are involved in teaching. அதாவது மற்ற ஊழியர்களாகி இருக்கிற அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள் என்று இப்படி சுவிசேஷகர்கள் இப்படி பல ஊழியங்கள் இருந்தாலும் எல்லோரும் இந்த கற்பித்தல் அல்லது போதிக்கிற ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். And the Bible has very clearly reminded us and even warned us that in the last days there will be a lot of false teachers. கடைசி காலங்களிலே இப்படியாக நடக்கும் என்று வேதம் நமக்கு எச்சரித்திருக்கிறது. ஏனென்றால் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாக இப்படியான காரியங்கள் நடைபெறும் என்று. False teachers will rise up in the last days and confuse the body of Christ. பவுல் இப்படியாக போதிக்கிறார், கடைசி காலத்திலே கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு மாறாக குழப்பத்தை உண்டாக்குற விதத்தில் மற்ற உபதேசங்கள் வரும் என்று நம்மை எச்சரித்திருக்கிறார். And even today, it's viral that both in India and many parts of the world, including Malaysia, there are a lot of teachers who are rising up and misleading the body of Christ, the church. இந்தியா, மலேசியா, உலகத்தின் மற்ற பகுதிகளிலும் இன்றைக்கும் கூட பரவலாக கிறிஸ்துவின் உபதேசமாகிய வசனத்தை அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இப்படியாக குழப்பத்தின் வாயிலாக அவர்கள் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். So, I have decided to teach on the subject, teaching that transforms life, so that together you and me, we can learn some important things. அதாவது இன்றைக்கு தலைப்பாகிய இந்த வாழ்க்கை மாற்றுகிற கற்பித்தல் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இது பிரயோஜனமாய் காணப்படும். Every one of us
we are all teachers and we teach every Sunday in Sunday service or even other days in Bible study. அதாவது நாம் அனைவரும் இந்த கற்பிக்கிற அல்லது போதிக்கிற ஊழியத்திலே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாட்களிலும் சபைகளிலே போதிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். When we go and minister to people or pray for people, we always encourage them from the Word of God. நாம் ஜனங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும் போது இப்படியாக வேத வசனத்திலிருந்து அவர்களை நாம் உற்சாகப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். So a Bible teacher plays a crucial role in the church. வேதத்தை கற்பிக்கிறவர் இந்த ஊழியத்திலே விசேஷமாக சபையில முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணியை செய்கிறவராய் காணப்படுகிறார். It's our responsibility to guide and instruct the people of God in their spiritual growth. இன்றைக்கு தேவ ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடத்துதலிலே நாம் வேத வசனத்தை போதிக்கிறதிலே நாம் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாய் அவர்களுடைய வாழ்க்கையிலே பங்கு வகிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். First of all, Bible teachers must have a deep understanding of the scripture. முதலாவது வேதத்தை போதிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு வேதத்தை குறித்ததான ஆழ்ந்த ஒரு புரிதல் காணப்பட வேண்டும். And we must be able to effectively communicate our teaching to other people. ஆகவே நான் போதிக்கிற வேளையிலே ஜனங்களுடைய வாழ்க்கையில அந்த போதனையானது தீர்க்கமான விதத்திலே விளங்கும்படி சரியான விதத்திலே நாம் பலன் கொடுக்கிறதா அதை நாம் போதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். In the New Testament, our Lord and Savior Jesus commands that his disciples go out and his disciples make disciples by teaching all that Jesus has commanded us. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு இப்படியாக போதித்தார், தாம் போதித்ததை மற்றவர்களுக்கு அவர்கள் போய் அறிவிக்க வேண்டும்படிக்கு கட்டளையாக அவர்களுக்கு சொல்லுகிறதை அங்கு நாம் பார்க்கிறோம். We call this the Great Commission, Matthew chapter 28 verse 20. அதைதான் மத்திய 28:20 கர்த்தர் கொடுத்த அந்த மாபெரும் கட்டளையாக நாம் பார்க்கிறோம். And in Colossians chapter 3 verse 16, Apostle Paul encourages us with these words. கொலோசியர் 3:16 வசனத்தின் வாயிலாக இப்படி நம்மை உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Colossians 3:16 says, "Let the word of Christ dwell in you richly, teaching and admonishing one another." கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, கீர்த்தனைகளினாலும் சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு பக்தியுடன் பாடி. We are called to teach and encourage, admonish, correct one another in the word of God. நாம் இப்படியாக திருவசனத்தை போதித்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி தேற்றி அவர்களை கற்பித்ததிலே நடப்பிக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. So the role of a teacher in the church is very important. ஆகவே சபையிலே இந்த வசனத்தை போதிக்கிறவருடைய அந்த கதாபாத்திரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. Teaching ministry is a very important ministry in the church. கற்பிக்கிற ஊழியமானது சபையிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊழியமாய் காணப்படுகிறது. We cannot teach what we do not know. நமக்கு அறியாத தெரியாத காரியங்களை நம்மாலே கற்பிக்க முடியாது. That is why it's paramount important for the teachers to be equipped in the word of God by the Holy Spirit so that they can teach others. ஆகவேதான் இந்த வேதத்தை கற்பிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய உதவியினாலும் வேத வசனத்தை நன்கு தேர்ந்து கற்றறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவேதான் அது திறமான விதத்திலே மக்களுக்கு போய் தீர்க்கமாய் அந்த வசனங்கள் சேர முடியும். The teacher's responsibility or ministry is to help others grow in their faith. கற்பிக்கிறவர்களுடைய ஊழியமானது இப்படியாக கற்பிக்கிறதின் வாயிலாக அதை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை அது ஊன்று கட்டுகிறதாய் காணப்பட வேண்டும். Friends, you and I as ministers of God, we are called to develop a deep understanding of the Bible and Christian principles.
வேதத்தை போதிக்கிறபடி அழைக்கப்பட்டிருக்கிறதான நீங்களும் நானும் வேதத்தினுடைய ஆழ்ந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கும் வேதத்தினுடைய கோட்பாடுகளை நன்கு கற்று அறிந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். First of all, you and I, we must live out the teaching, live our lives, okay? The teachings of Jesus Christ in our personal life before we teach others. இப்படியாக கர்த்தருடைய வசனத்தை நாம் மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் கர்த்தருடைய வசனத்தை வாழ்ந்து காட்டுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். This should be our effort and emphasis in our personal life. இது நம்முடைய முயற்சியும் ஊன்றுகோலாய் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியதா இருக்கிறது. Teaching is an art. இந்த கற்பிப்பது என்பது அது ஒரு கலை போன்றது. If you don't learn, we cannot deliver. நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் சரியான விதத்தில் அதை மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த முடியாது. So these lessons, maybe another 5 or 6 weeks, I want to teach you about the art of teaching. இந்த தலைப்பின் அடிப்படையிலே சுமார் 4 அல்லது 5 வாரங்கள் நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். இந்த கற்பித்தல் என்கிறதான அந்த பாடத்திட்டத்தின் கலைகளை நாம் இதன் வாயிலாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். We teach to transform lives. நாம் எதற்காக கற்பிக்கிறோம் என்றால் வாழ்க்கையை மாற்றுகிற மாற்றத்தை கொண்டு வருகிறதற்காக கற்பிக்கிறோம். So it's important for us to take this ministry very carefully. ஆகவே இப்படியாக இந்த கற்பிக்கிறதான ஊழியத்தை மிகவும் ஜாக்கிரதையாய் எடுத்துக்கொண்டு நாம் அதை கற்பிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We are all teachers. So, my dear brothers and sisters, I pray that you will be with me throughout this class so that we can learn the art and the importance of this teaching ministry. ஆகவே நாம் எல்லாரும் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த பாடத்திட்டத்தின் வாயிலாக என்னோடு கூட இணைந்து இதை கேட்க நன்காக நீங்கள் அறிந்து இந்த கற்பித்தலின் கலையை நாம் கற்றுக்கொண்டு அதை நாம் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க போகிறவர்களாய் காணப்படுகிறோம். Now, the first thing we need to understand is, who am I as a teacher? முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆசிரியராக அல்லது கற்றுக் கொடுக்கிறவனாக இருக்கிறதான நான் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். You see, sometimes God calls us into this ministry of teaching. கர்த்தர் இந்த கற்பிக்கிறதான ஊழியத்திலே நம்மை அழைத்திருக்கிறார். He calls everyone to teach one another, encourage one another in the faith. விசுவாசத்திலே நாம் நமக்குள்ளாகவும் மற்ற ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் நாம் கற்றுக்கொண்டு இந்த விசுவாச பாடங்களை கற்பிக்கிறவர்களாகவும் கற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். But this is a special gift given to you and me, pastors, so that we can deep and feed the congregation. விசேஷமான போதகர்களாக அழைக்கப்பட்டதாய் இருக்கிறதான நமக்கு இது தேவனாலே கொடுக்கப்பட்டதான விசேஷமான வரமாய் இருக்கிறது. ஆகவே இது நம்முடைய விசுவாசிகளுக்கு ஆழ்ந்த விதத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Some people accept this invitation to teach enthusiastically. ஒரு சிலர் இப்படிப்பட்டதான அழைப்பை மிக உற்சாகத்தோடு வரவேற்று அதை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Others are very reluctant. They are scared or even not confident in this teaching ministry. ஆனால் ஒரு சிலரோ இந்த கற்பிக்கிறதான ஊழியத்திலே ஏனோ தானோ வென்று ஒரு திற நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் முழு மனதோடு செய்கிறவர்களாய் இல்லாமல் காணப்படாமல் இப்படியாக செய்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். We need to understand one important thing here. இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு முக்கியமான பிரதான காரியம் என்னவென்றால், the material, the resource for our teaching ministry is the word of God. நாம் கற்பிக்கிறதான இந்த பணிக்கான முக்கியத்துவமான அந்த காரணி என்னவென்றால் அது வேத வசனமாய் காணப்படுகிறது. The Bible warns us that we should not add or minus the word of God as we present them. நாம் ஜனங்களுக்கு வேத வசனத்தை போதிக்கிற போது அதிலிருந்து ஒன்றையும் கூட்டும் கூடாது குறைக்கவும் கூடாது என்று நம்மை எச்சரிக்கிறது. The word of God is
complete on its own. வேத வசனம் தனக்குத்தானே அது முழுமை பெற்றதாய் காணப்படுகிறது. You don't have to defend the word of God. இந்த வேத வார்த்தைக்கு எதிராக மற்றொரு காரியத்தை சொல்லி அதுக்கு பாதுகாப்பாக மற்ற காரியத்தை நாம் சொல்லக்கூடாது. The word of God will defend itself. வேத வசனம் தன்னைத்தானே அது பாதுகாத்துக் கொள்ளுகிறதா இருக்கிறது. When we say the word of God, these are words spoken by God to his people. வேத வார்த்தைகள் என்று சொல்லும்போது தேவனாலே பேசப்பட்ட தங்களுடைய ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட தேவனுடைய சொந்த வார்த்தைகளாக இது காணப்படுகிறது. See, sometimes for my friends, in our enthusiasm to teach, to explain, to make other people understand, we tend to add and minus, subtract from the word of God. ஒரு சில நேரத்தில் இந்த வேத வசனத்தை நாம் போதிக்கிற போது உற்சாகத்தின் வாயிலாகவும் மற்றவர்கள் இன்னும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்து விடுகிறோம் என்றால், இந்த வேத வசனத்தோடு கூட மற்ற காரியங்களையும் கூட்டியோ அல்லது சேர்த்தோ நாம் போதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். We may add illustrations or parables or stories as a tool to explain what the word of God says. இந்த வேத வசனம் சொல்லுகிறதை மற்றவர்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில நேரத்தில் இப்படியாக கதைகள் வாயிலாகவும் உதாரணங்கள் வாயிலாகவும் ஓமைகள் வாயிலாகவும் இந்த வசனங்களை புரிந்து கொள்ளும்படிக்கு வேத வசனத்தோடு கூட அதையும் நாம் சேர்த்து போதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். The danger here is sometimes we present these illustrations as equal to the word of God. இங்க இருக்கிற ஒரு ஆபத்தான விஷயம் என்னவென்றால், நாம் சொல்லுகிறதான அந்த வேத வசனத்திற்கு ஒப்பான அந்த உதாரணங்கள், கதைகள் வேத வசனங்களுக்கு ஏற்ற அந்த ஸ்தானத்தை பெற்றதாய் அது காணப்படுகிறது. Illustrations are illustrations. They are tools. But the word of God is God's anointed word. இந்த எடுத்துக்காட்டுகள், உதாரணங்கள் எப்போதுமே அது உதாரணங்கள தான் காணப்படுகிறது ஒழிய, ஆனால் வேத வசனமோ அது தேவனுடைய வார்த்தையாய் அது காணப்படுகிறது. For thousands of years, God has asked and equipped teachers in this ministry. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே தேவன் இந்த வசனத்தை போதிக்கிறவர்களாகவும் போதிக்கிறவர்களை பண்படுத்தி உருவாக்கினவராயும் காணப்படுகிறார். God has equipped his servants to participate in the work of helping others to come to know God. மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படிக்கு இந்த வசனத்தை தெளிவாய் போதிக்கிற விதத்திலே மற்றவர்களை தேவன் உருவாக்கி இப்படி வசனத்தை போதிக்கிற காரியத்திலே அவர் அநேக தேவதாசர்களை உருவாக்கி இருக்கிறார். God has called and equipped teachers to minister to people of faith to encourage them. போதிக்கிறதான தேவதாசர்களை தேவன் உருவாக்கி பயிற்றுவித்து தேவ பிள்ளைகளுக்கு இந்த வசனங்கள் சென்றடைய வேண்டும் என்ற விதத்திலே அவர்களை தேவன் பயிற்சி கொடுத்து உருவாக்கி இருக்கிறார். These teachers and leaders have come in many shapes and forms. இப்படிப்பட்டதான தலைவர்கள், போதிக்கிறவர்கள் பலவிதமான விதத்திலே உருவாக்கப்பட்டும் வந்திருக்கிறார்கள். They have come from many backgrounds. அவர்கள் பலவிதமான பின்னணியத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். They've come from many levels of ability. அவர்கள் பலவிதமான தாளந்து திறமைகளின் அந்த அடிப்படையின் வாயிலாக வந்திருக்கிறார்கள். So my friends, you are all teachers. என்னுடைய நண்பர்களே, நீங்கள் எல்லாரும் அந்த போதிக்கிறவர்களாக, ஆசிரியர்களாக காணப்படுகிறீர்கள். We are all God's teachers, Bible teachers God has called. நாம் எல்லாரையும் தேவன் வேதத்தை போதிக்கிற வேத ஆசிரியர்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். We are going to look at how important this role, this function is. ஆகவே இந்த செயல்பாடுகள், இந்த பணி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறித்து இன்னும் ஆழமாய் நாம் பார்க்க போகிறோம். So we can claim that I am a teacher for Jesus Christ. ஆகவே நாம் இப்படியாக நம்மால தைரியமாக சொல்ல முடியும், தேவனால அழைக்கப்பட்ட ஒரு ஆசிரியனாக நான் காணப்படுகிறேன். So friends, we are going to learn about
the art of teaching. ஆகவே இந்த போதிக்கிறதற்கான அந்த கலைகளை அந்த நுணுக்கமான காரியங்களை இப்ப நான் பார்க்க போகிறோம். This is an important subject in theological schools and seminaries. இறையியல் கல்லூரியும் வேதாகம கல்லூரிகளிலும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பாய் பாடத்திட்டமாய் இந்த காரியம் காணப்படுகிறது. This is an important subject in the secular world, in the educational world of any government or country. எந்த தேசத்திலும் மற்ற கல்வி திட்டங்களிலும் பார்க்கும்போது இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பாய் இது எல்லா பாடத்திட்டங்களிலும் காணப்படுகிறது. You may have heard the word pedagogy. பேடகாக்கி என்கிறதான வார்த்தை ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். Pedagogy is the art of teaching, educating. பேடகாக்கி என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தைக்கு அந்த கல்வி திறனை கற்றுக் கொடுத்தல், போதித்ததற்கான திறமைகளை, கலைகளை கற்றுக்கொள்ளுதல் என்கிற அர்த்தத்தை உடையதா இருக்கிறது. So, my friends, I want to remind us here that teaching is a great responsibility. இங்கு நாம் நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த போதித்தல் என்பது ஒரு மாபெரும் பொறுப்பாய் காணப்படுகிறது. And teaching ministry will enrich others at the same time, even ourselves in our personal growth. இந்த கற்பிக்கிறதான ஊழியமானது மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு வழி நடத்துகிறதற்கு உபயோகமா இருப்பது போல நம்முடைய வாழ்க்கையின் சொந்த வளர்ச்சியையும் வளப்படுத்துவதற்கு இது உபயோககரமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. I have heard some pastors, some teachers speaking. ஒரு சில போதகர்கள் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள் இப்படியாக சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். Even our people, Indian people, are very good in our oral, our arbitrary skills. இப்படியாக இந்திய தேசத்தின் மக்களும் தங்கள் குரல் வலயத்தினாலும் அந்த வேத பாடத்திட்டங்களை போதிப்பதிலும் தலை சிறந்தவர்களா இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். We are very good in talking. நாம் பேசுவதிலே திறம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். And this is an important skill in teaching ministry. ஆகவே இந்த கற்பிக்கிற ஊழியத்தில் இது ஒரு திறமையாய் மிக முக்கியத்துவம் வாய்ந்த திறமையாய் காணப்படுகிறது. But we cannot say I have learned everything about teaching. நான் இந்த கற்பித்ததில் எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று நாம் சொல்ல முடியாது. Teaching is a skill, is an art. இந்த கற்பித்தல் என்பது ஒரு கலைத்திறனாய் காணப்படுகிறது. Teaching is a vocation, it is a call. இது இந்த போதிப்பது என்பது ஒரு அழைப்பாய் காணப்படுகிறது. So we are going to delve into the importance, the seriousness of this ministry. இந்த கற்பிக்கிற ஊழியத்தின் முக்கியத்துவத்தை இன்னும் ஆழமாய் இப்போது நாம் கற்றுக்கொண்டு பார்க்க போகிறோம். It will help us to evaluate what we have been doing all this while. இத்தனை வருடங்களாக நான் என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறேன், எப்படியா என்னுடைய கற்பிக்கிற ஊழியம் இருந்தது என்பதை இது நமக்கு புலப்படுத்துகிறதாய் காணப்படும். Have I become a faithful teacher for Jesus Christ? நான் இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மை உத்தமமான ஒரு கற்பிக்கிறவனாய் போதிக்கிறவனாய் இருக்கிறேனா என்பதை இது காட்டும். God has called me to teach his word. தேவன் தம்முடைய வார்த்தைகளை கற்பிக்கும்படிக்காக என்னை அழைத்திருக்கிறார். Have I faithfully fulfilled that responsibility or call? தேவன் கொடுத்த அந்த பொறுப்பை, அழைப்பை நான் உண்மை உத்தமாய் செய்திருக்கிறேனா? Every time when we handle the word of God, we must handle it with fear and trembling. ஒவ்வொரு முறையும் இந்த வேத வசனத்தை நாம் போதிக்கும் போது, அதை ஆயத்தப்படுத்தும் போதும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இதை நாம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Every time when I rise to teach, Elanco, I am very careful that I will not displease God. ஒவ்வொரு முறையும் எழும்பி நான் இப்படியாக போதிக்கிறதான ஊழியத்திற்கு போகும்போது இளங்கோவாகிய நான் ஒரு முறையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்யக்கூடாது என்கிறதான அந்த நினைவோடு நான் போதிக்கிறவனா இருக்கிறேன். In my excitement, in my enthusiasm, in my knowledge, I cannot carelessly teach God's word
but I must be careful. என்னுடைய உற்சாகத்திலோ, என்னுடைய திறமை தாளந்துகளின் வாயிலாகவோ, மற்ற விஷயங்களின் வாயிலாகவோ நான் போய் கவனக்குறைவுள்ளவனாக இந்த வசனத்தை நான் போதிக்கிறவனாய் இருக்கக்கூடாது. So, my dear friends, my dear brothers and sisters, teaching is a great responsibility. எனக்கு அருமையான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த போதிக்கிற ஊழிய பொறுப்பானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. With the help of God, we have planted the seed on the ground. தேவனுடைய உதவியினாலே இந்த பூமியில அந்த விதையை நாம் விதைத்தவர்களாய் காணப்படுகிறோம். We have planted people on the ground for Jesus Christ. கிறிஸ்துவுக்காக அந்த பூமியிலே ஜனங்களை நாம் விதைத்தவர்களாய் காணப்படுகிறோம். Now we must nurture, we must feed them and nurture them so that these people will grow up to become a fruitful tree. தேவனுக்காக விதைக்கப்பட்டதான இந்த ஜனங்கள் நன்றாக போஷிக்கப்படும், கர்த்தருடைய வார்த்தையினாலே ஊட்டச்சத்து மிகுந்தவர்களாய் காணப்படும், அவர்களுக்கு தெளிவான விதத்திலே நாம் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். This is why I call this ministry a very important ministry, teaching. ஆகவேதான் இந்த பணியினை விசேஷமாக கற்பிக்கிறதான இந்த பணியினை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பணியாக நான் கருதுகிறேன். Now, we teach and lead because God has called us to do so. நாம் கற்பிக்கிற போதிக்கிற இந்த வழி நடத்துகிறோம் ஏனென்றால் தேவன் நம்மை அவ்வாறாக செய்ய அழைத்திருக்கிறார். You see, every one of us, we have heard the call to serve God and we have responded to God's call. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய அழைப்பை கேட்டு பெற்று அதற்கு பதில் கொடுக்கிற விதத்திலே அந்த பணியினை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். Not just us as pastors, even normal members of the church, sometimes they don't realize that they have actually responded to God's call. சபை போதகர்களா இருக்கிற நாம் மாத்திரமல்ல, சபையில இருக்கிற சாதாரண விசுவாசிகள் கூட அந்த தேவனுடைய அழைப்பிற்கு அவர்கள் பதில் உரைத்தவர்களாய் காணப்படுகிறார்கள். We are clear that God has called us and therefore we have stepped forward to serve him. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், ஆகவே அவருக்கு ஊழியம் செய்யும்படி நாம் முன் வந்திருக்கிறோம். இது நமக்கு ஒரு தெளிவான விஷயமாய் காணப்படுகிறது. The Great Commission encourages, tells that everyone is called to step forward to teach and encourage others. ஆண்டவர் கொடுத்த இந்த மாபெரும் கட்டளைகளே எல்லாரும் முன்பாக வந்து கர்த்தருக்காக இந்த வசனத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய மாபெரும் கட்டளையா காணப்படுகிறது. Now, this is a good time, a good place for us to go back and remember, recall the call God has given us. இது ஒரு நல்ல ஒரு தருணமாய் காணப்படுகிறது. தேவன் நம்மை அழைத்த அந்த அழைப்பை நினைவுபடுத்தி கொண்டு அதில் தேவன் எப்படியாக நம்மை அழைத்தார் என்பதற்கு நாம் நினைவுபடுத்திக் கொள்ளுகிற நேரமாய் இது அமைகிறது. Friends, how has God called you? நண்பர்களே, தேவன் எப்படி உங்களை அழைத்தார்? When did the call come upon your life? எப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தேவனுடைய அழைப்பு வந்தது? How have you responded to that call? தேவன் உங்களை அழைக்கும் போது நீங்கள் அதற்கு எப்படி மறுமொழி கொடுத்தீர்கள்? How long has it been since you received the call? தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பை பெற்று இப்போது எவ்வளவு நாட்கள், எவ்வளவு காலம் ஆகிறது? Have you built yourself or grown or matured in that call? தேவன் அழைத்த அந்த அழைப்பிலே நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா? அந்த அழைப்பிலே முதிர்ச்சி அடைந்திருக்கிறீர்களா? Through that call and the gift God has invested in you, have you built the body of Christ? தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பிலும் அந்த வரங்களிலும் நீங்கள் அதில் நிலைநாட்டி சபையை நீங்கள் சரியான விதத்திலே வளர்த்திருக்கிறீர்களா? So, my friends, these are questions that we have to periodically examine ourselves. இப்படியான கேள்விகளே நம்முடைய வாழ்க்கையிலே நாமே கேட்டுக்கொண்டு நம்மை நாமே ஆராய்ந்து அறிய வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். If not for the call of God, I would have given up this ministry long time ago. ஒருவேளை தேவனுடைய அழைப்பு எனக்கு இல்லாமல் இருந்திருக்குமானால் அநேக நாட்களுக்கு முன்பாகவே இந்த ஊழியத்தை நான் விட்டு கடந்து போகிறவனாய் இருந்திருப்பேன். It is not an easy thing to serve God. தேவனுடைய பணியினை செய்வது ஒரு எளிமையான சாதாரணமான விஷயம் அல்ல.
Just now, as our brother was leading in worship, he mentioned about the challenges we face in our ministry. இப்போது நம்ம ஆராதனை வேலையில நடத்தின ஐயா அவர்கள் இப்படியாக பாடி சொன்னார்கள், நாம் சந்திக்கிற சவால்களை எல்லாம் அவர் சொன்னார். So every time when we confront confront challenges in our life and ministry, it is the call that strengthens us to stay faithful, to keep persevering. ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் நாம் சவால்களை சந்திக்கும் போது தேவன் நமக்கு கொடுத்த அழைப்பு தான் நாம் இந்த ஊழியத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு நமக்கு உதவி செய்து அது நம்மை நினைப்பூட்டி பலப்படுத்துகிறதா இருக்கிறது. This is what the Lord will do. இதைதான் தேவன் செய்வார். At one point he has called you. ஒரு காலகட்டத்திலே குறிப்பிட்ட நேரத்திலே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். But he will continue to encourage you, remind you of the call, and to empower you forward. அவர் இப்படியாக தொடர்ச்சியாக உங்களுக்கு அந்த அழைப்பினை நினைப்பூட்டி உறுதிப்படுத்தி தொடர்ச்சியாக அந்த அழைப்பிலே இருந்து ஓடும்படி கர்த்தர் உதவி செய்வார். Sometimes when we come to a crossroad, how should we go? Left, right, straight? Which way we should go? ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நேரத்துக்குள்ளாக வரும்போது தீர்மானங்கள் எடுக்கும்போது முன்னே செல்ல வேண்டுமா, பின்னே செல்ல வேண்டுமா, வடபுறம் இடது புறம் எங்கே செல்ல வேண்டுமா என்கிறதான அந்த குறிப்பிட்ட நேரங்களில் நாம் வரும்பொழுது, at that point of time, the Spirit of God will ask us to remember the call that God has given us. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே தேவ ஆவியானவர் நமக்கு தேவனாலே கொடுக்கப்பட்டதான அந்த அழைப்பினை நினைத்து பார்க்கும்படி நினைப்பூட்ட செய்வார். So friends, God's call comes in many ways. நண்பர்களே, இந்த கர்த்தருடைய அழைப்பு பல விதங்களிலே அது வருகிறதாய் காணப்படுகிறது. First of all, God's call will come to us through his word. முதலாவதாக தேவனுடைய அழைப்பு தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். We have also heard God's call come to us through friends, through other ministers. கர்த்தருடைய அழைப்பு ஒரு சிலருக்கு நண்பர்கள் மூலமாக மற்ற ஊழியர்கள் மூலமாகவும் கடந்து வரலாம். God's call can come to us when we are in prayer. When we are praying and worshiping, we discern the call of God. இப்படியாக ஜபத்திலும் தேவனை துதித்து ஆராதிக்கிற வேளையிலும் அந்த அழைப்பை நாம் பெற்றுக்கொள்கிறவராய் அழைப்பை அறிந்து கொள்கிறதான அந்த ஞானத்தை உடையவர்களாகவும் காணப்படுவோம். Or sometimes as we are listening to a sermon, our pastor's sermon, through the sermon, God calls us into ministry. ஒரு சில நேரத்திலே போதகர் பிரசங்கிக்கும் போது நம்முடைய போதகர் வாயிலாக அந்த பிரசங்கத்தின் வாயிலாகவும் தேவனுடைய அழைப்பு நமக்கு கடந்து வரும். Sometimes we recognize God's call by identifying the spiritual gifts the Holy Spirit has blessed us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறதான அந்த ஆவிக்குரிய வரங்களின் வாயிலாகவும் நம்முடைய அழைப்பை நாம் அறிந்து கொண்டு அடையாளப்படுத்திக் கொள்கிறவர்களாயும் காணப்படுவோம். That's right. Sometimes when some things come naturally to us, ஒரு சில நேரத்தில் இயற்கையாகவே இந்த காரியங்கள் நமக்குள்ளாக வந்து காணப்படுகிறதா இருக்கும். Some gifts and talents and ministry capabilities comes to us as though it comes to us in a very magical, in a very wonderful way. ஒரு சில தாளந்து திறமைகள் வரங்கள் தானாகவே வருகிறதை போல ஒரு வித்தியாசமான அனுபவத்தின் வாயிலாக அது நமக்கு விசேஷமான விதத்திலே கொடுக்கப்பட்டதாய் காணப்படும். This is result of God's call upon us. இது எப்படி என்றால் தேவன் நம்மை அழைத்த அழைப்பின் பிரதிபலனாய் இது காணப்படுகிறது. Or sometimes God makes us to see some need or something in the world, in the field, and we respond to that as a call. ஒரு சில நேரத்திலே உலகத்திலே அல்லது பணிஸ்தலங்களிலே இப்படிப்பட்டதான தேவை இருக்கிறதை நாம் பார்த்து உணர்ந்து அதை சீக்கிரவளா இருக்கும்படிக்காக தேவனுடைய அழைப்பு அதன் வாயிலாக நமக்கு வருகிறதா இருக்கிறது. So when we are faced with a situation, suddenly the Spirit of God will empower us to respond to the situation in service.
குறிப்பிட்ட ஒரு சம்பவங்களிலே சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் உடனடியாக நம்மை பலப்படுத்தி அந்த சூழ்நிலைகளை அறிந்து இதன் வாயிலாக தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கிரியை செய்வார். Yes, friends, God's call comes to us through the strong movement of the Holy Spirit. கர்த்தருடைய அழைப்பு பரிசுத்த ஆவியினுடைய பலமான அசைவாடுதல் மூலமாக நமக்கு வருகிறதாய் காணப்படுகிறது. You know, there are also people who says, I was not asking for it, I was not prepared for it, but suddenly just it falls upon me, a ministry or a gifting that God has asked me to do. ஒரு சிலர் இப்படியாக சொல்வதை நான் கேட்டிருக்கேன். நான் எதிர்பார்க்கவில்லை, அதற்காக ஜெபிக்கவில்லை, ஆயத்தமாகவில்லை. ஆனால் தற்செயலாக எதிர்பாராத விதத்தில் அந்த அழைப்பும் தெய்வ வரங்களும் என் மேலே கொடுக்கப்பட்டதை நான் உணர்ந்திருக்கேன் என்று சொல்வார்கள். No matter how you have received God's call, but ultimately and finally, the word of God, the Bible, must speak to you and endorse it. ஆமென். சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும், காரியங்கள் எப்படியா இருந்தாலும், உங்களுக்கு அழைப்பு வரும்போது அது உங்க வேத வசனத்தின் வாயிலாக தான் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். Amen. So friends, we're going to look at about a call in Moses' life. மோசேயினுடைய வாழ்க்கையில தேவனுடைய அழைப்பு வந்தது. அந்த காரியங்களை நாம பார்க்க போகிறோம். God was calling Moses into leadership. மோசே தேவன் இந்த தலைமைத்துவ பணிக்காக அழைக்கிறார். God was calling Moses into leading and teaching and guiding God's people. தேவனுடைய ஜனங்களை வழி நடத்தும்படியாகவும் வழி நடத்தலை கொடுக்கும்படி, ஆலோசனை கொடுக்கும்படி, கற்பிக்கும்படிக்காக தேவன் அழைக்கிறார். You can read this story in the book of Exodus. யாத்திராகமம் புஸ்தகத்திலே இந்த காரியங்களை நாம் வாசிக்கலாம். You know, when God called Moses, he did not jump with excitement and say, yes, Lord, I am for it. தேவன் மோசே அழைத்த உடனே மோசே உற்சாகத்தோடு, ஆண்டவரே நான் இதை உற்சாகமாய் செய்கிறேன் என்று அப்படியாக அவர் வரவில்லை. Moses had a lot of reluctancy. மோசே இந்த அழைப்பை பெற்றுக் கொள்ளும் போது அவர் முழுமனதோடு அந்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. But because he says, Lord, I have a lot of weaknesses. மோசே இப்படியாக சொல்கிறார், ஆண்டவரே என்னிடத்தில் பலவிதமான பலவீனங்கள் உண்டு. But Moses' call was very definite. ஆனால் மோசேயினுடைய அழைப்பு மிகவும் உறுதிப்பட்டதான ஒரு அழைப்பாய் காணப்பட்டது. It's a very powerful call. அது ஒரு வல்லமையான ஒரு அழைப்பாய் காணப்பட்டது. Through the burning bush, God spoke to Moses. அந்த எரிகிறதான அந்த முட்செடியின் அக்கினி மத்தியிலிருந்து கர்த்தருடைய அழைப்பு மோசேக்கு வெளிப்பட்டது. So my friends, in all our lives, there will be a burning bush experience that calls us to serve him. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் மோசேக்கு ஏற்பட்ட இந்த முட்செடி அனுபவத்தை போன்றதான ஒரு அக்கினி எரிகிறதான அனுபவத்தின் வாயிலாக தான் நாமும் கர்த்தருடைய அழைப்பினை பெற்றிருப்போம். You and I, maybe it may not be as dramatic as in Moses' experience, but you and I are called to serve God, especially in teaching God's word. ஒருவேளை மோசேயுடைய வாழ்க்கையை போல நடந்ததை போல நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அழைப்பு வராமல் இருந்தாலும் ஊர்ஜிதமாக நாம் சொல்ல முடியும், கர்த்தருடைய வசனத்தை கற்பிக்கிறதான இந்த ஊழியத்திற்கான அழைப்பை நாம் அனைவரும் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். Yes, Moses argued with God, and Moses pointed out to God all his personal shortcomings. மோசே தேவனோடு இப்படியாக வாக்குத்தத்தம் பண்ணி தன்னுடைய சொந்த பலவீனங்களும் வாயிலாக இதை நான் செய்ய முடியாது என்று தேவனுடைய அழைப்பை தவிர்த்து விடுகிற வாயிலாக அவரோடு கூட வாக்கு பண்ணினார். But Moses assured and encouraged, but God encouraged and assured Moses that God will be with him. ஆனால் தேவன் மோசேக்கு இப்படியாக உறுதிப்படுத்தி அவருக்கு அந்த பலனை கொடுத்து நான் எப்போது உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினதை பார்க்கிறோம். God says, I will be always with you. நான் எப்போது உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் அங்கு வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். Exodus chapter 3 verse 12. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இதை நாம் பார்க்கிறோம். I will always be with you. நான் எப்போது உன்னோடு கூட இருப்பேன். I will empower you. நான் உன்னை பலப்படுத்துவேன். Through the power of the Holy Spirit, God will empower, lead, and
assist us in serving Him. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின்படி தேவன் நம்மை வழிப்படுத்தி நம்மை வழி நடத்தி துணையாளராக இருந்து நம்மை இந்த ஊழியத்தில் நடத்துகிறவராக இருக்கிறார். John chapter 14, Jesus promised His followers, the Holy Spirit will be with them. யோவான் 14வது அதிகாரத்தில் தம்மை பின்பற்றினவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார் என்று. Matthew chapter 28, Jesus promised his disciples and followers that He will be with them always. மத்திய 28 ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நான் எப்போதும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவேன் என்று. So my dear friends, if God has called us into this teaching ministry, I want to encourage you that God will always be with you. எனக்கு அருமையான நண்பர்களே, தேவன் உங்களுக்கு இந்த கற்பிக்கிற ஊழியத்திற்கு அழைப்பு கொடுத்திருப்பாரானால் கண்டிப்பாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். You don't worry about what others describe about you or what others say about you. You worry about what God has entrusted into you. உங்களை குறித்து மற்றவர்கள் என்ன வர்ணனை செய்கிறார்களோ, என்ன சொல்லுகிறார்களோ என்று அதை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் தேவன் உங்களுக்கு கொடுத்ததான அழைப்பையும் பொறுப்பையும் ஊழியத்தை குறித்து அதை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். If we are so consumed about what others think about us, it is another kind of pride. மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்களோ என்று அதை குறித்தே நாம் சிந்தித்துக் கொண்டே இருப்போமானால் அதுவும் ஒரு பெருமையாய் தான் காணப்படும். And we are all guilty of having this problem. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருப்பதனால் இது நமக்கு ஒரு குற்ற உணர்வாய், குற்ற மனசாட்சியாய் தான் நம்மில காணப்படுகிறது. We are so conscious about what others talk about us. எப்போதுமே நாம் இப்படி நினைக்கிறோம், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன என்னை பற்றி சொல்வார்கள் என்று. My friend, it is important to note what God says about you. எனக்கு அருமையான நண்பர்களே, தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த காரியமாய் காணப்படுகிறது. You know, sometimes worrying about others, fearful about what others may say, we always separate ourselves and we become very quiet. மற்றவர்கள் என்னை பற்றி என்ன சொல்வார்களோ, என்னை நினைப்பார்களோ என்று அதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது இதிலே நாம் ஊன்று கட்டப்பட்டு நாம் தனிமைப்படுத்திக் கொண்டவர்களாய் காணப்படுவோம். That's right. We separate ourselves. We isolate ourselves from others, from community, because we are worried about what they will talk about us. ஆகவே சமுதாயத்தை விட்டு மற்றவர்களை குறித்தும் நாமே தனிமைப்படுத்திக் கொண்டு, ஐயோ அவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்களோ பேசுவார்களோ என்று அதையே நாம் சிந்திக்கிறவர்களாய் காணப்படுவோம். What we tell ourselves, how we encourage ourselves is that, oh, I just want to be humble and quiet. நம்மை குறித்து என்ன சொல்லுவோம், வந்தவில்லை என்னை நானே தாழ்த்தி நான் சும்மா இருக்க விரும்புகிறேன் என்று நினைப்போம். We call it humility, humbleness. அதை நாம் என்னவென்று அழைப்போம் என்றால் தாழ்மை என்று அழைப்போம். That is not humility. அது உண்மையான தாழ்மை அல்ல. That is inferiority. அது ஒரு தாழ்வு மனப்பான்மையாய் காணப்படுகிறது. That is not godly humility when you separate yourself and become quiet. நீங்கள் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொண்டு எல்லாவற்றையும் பிரித்து தனிமையா இருப்பது அது தேவனாலே கொடுக்கப்படுகிற தாழ்மை அல்ல. That is called inferiority of the flesh. அது மாம்சத்திலே வருகிறதான ஒரு தாழ்வு மனப்பான்மையாய் காணப்படுகிறது. Even the simpleton in the Bible, they have risen up like lions. Even the simple people in the Bible, they have risen up like lions to serve God. சாதாரணமான ஜனங்களும் வேதத்திலே பார்க்கும்போது அவர்கள் தேவனுக்காக சிங்கங்களைப் போல எழும்பி நின்றதை நாம் பார்க்கிறோம். When they recognize that God is with them. தேவன் தங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதான அவர்களை அதை அடையாளப்படுத்திக் கொள்ளும் போது அப்படி நடக்கிறது. Amen. So my dear friends, now I have prepared an exercise for us to evaluate ourselves. நண்பர்களே, இப்போது நாமே ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படிக்கு ஒரு பயிற்சி, ஒரு செயல்முறை காரியங்களை நான் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். So I want us to look into our hearts, look into our lives, and very sincerely, truthfully evaluate
who we are as a teacher. போதிக்கிறவனாய் இருக்கிற நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று என்னுடைய முழு இதயத்தோடும் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு ஒப்புப்படுத்தி இந்த கேள்விகளை நமக்குள்ளே நாம் கேட்டுக்கொண்டு நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். Yes, thank you, Daniel. Now, friends, I'm not talking about other ministry. I'm very specifically talking about the teaching ministry in all of us. நான் மற்ற ஊழியங்களின் காரியத்தை குறித்து இங்கு மிகைப்படுத்தவில்லை. நமக்குள்ளே இருக்கிறதான நாம் செய்கிறதான அந்த போதிக்கிற கற்பிக்கிறதான அந்த ஊழியத்தை குறித்து இங்கு நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். So we're going to take a very brief evaluation. 7 points I'm going to give it to you. உங்களுக்கு ஒரு 7 காரணங்களை கொடுக்க போகிறேன். இதன் வாயிலாக சுருக்கமாக நம்மை நாமே யார் என்று ஆராய்ந்து அறிந்து கொள்கிறதான ஒரு மதிப்பீட்டின் காரியத்தை நாம் செய்ய போகிறோம். That's right. Now, friends, these 7 things are about the basics of teaching. இந்த உபதேசம் அல்லது கற்றுக் கொடுக்கிறதான ஊழியத்திற்கான ஒரு அடிப்படையின் காரியமாக இது காணப்படுகிறது. இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது. Amen. I have actually sent it to Pastor Daniel Pastor Stanley, so that you will have this by today in your phone. But even if you don't have it, doesn't matter. Here I am. I will show it on this PowerPoint. ஐயா ஸ்டான்லி அவர்கள் இதை உங்களுக்கு அனுப்புவார்கள். இல்லாவிட்டால் இப்போதே இந்த பவர் பாயிண்டின் வாயிலாக நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். இப்போதே நீங்கள் இதை இங்கு பெற்றுக்கொள்ளலாம். You take a piece of paper and a pen or a pencil. ஒரு பேப்பரை, ஒரு பேனா, பென்சில் எடுத்து இந்த தயவு செய்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். Write 1 to 7. 1 to 7 வரை இந்த காரியங்களை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். For every number you're going to give a mark. ஒவ்வொரு அந்த கேள்விக்கும் நீங்கள் அதற்கான மதிப்பெண்களை கொடுக்க போகிறீர்கள். The mark will be either 1, 2, 3 or 4. ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் கொடுக்க போகிறதான மதிப்பெண்கள் 1, 2, 3, 4. So I'm going to read and explain these 7 questions, and after listening to it, you sincerely and truthfully evaluate yourself and give the right mark from 1 to 4. இப்போது உங்களுக்கு இந்த 7 கேள்விகளை உங்களிடத்திலே கேட்க போகிறேன். அதை குறித்து விரிவாக விளக்கப் போகிறேன். அதை கேட்ட பிறகு நீங்கள் அதற்கு ஒவ்வொன்றாக நீங்கள் எந்த மதிப்பீட்டில் இருக்கிறீர்கள் என்று உண்மை உத்தமமாய் உங்களுக்குள்ளே நீங்கள் சோதித்து ஆராய்ந்து அறிந்து அதற்கான அந்த மார்க் மதிப்பெண்களை நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள். To the question that I'm going to ask you, if the answer is not at all, then you put 1. அதாவது நாங்கள் உங்களுக்கு கேட்க போகிறதான அந்த கேள்விகளிலே அந்த கேள்விக்கு பதில் இல்லவே இல்லை என்று உங்களிடத்திலிருந்து வருமானால் 1 மதிப்பெண் என்று அதற்கு 1 மார்க் போட்டுக்கொள்ளுங்கள். If the answer is somewhat, sometimes I do, sometimes I don't do, somewhat, then the answer is, the mark is 2. அந்த கேள்வி கேட்கும்போது அதற்கான பதில் உங்களிடத்திலிருந்து ஓரளவு நான் செய்கிறேன், செய்யாமல இருக்கலாம், பரவாயில்ல என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு 2 என்று 2 மார்க் 2 மதிப்பெண்கள் போட்டுக்கொள்ளுங்கள். But if you feel to the questions, your answer is mostly I do, maybe 60%, 65%, most of the time I do, then you give your answer 3. It is not perfect, but yes, 50%, 60% I do, then you give 3. அந்த கேள்விக்கான பதில் இப்படியாக நீங்கள் சொல்லுவீர்களானால், நான் பெரும்பாலும் அதை செய்கிறேன், 60% செய்து முடித்து விடுகிறேன், கிட்டத்தட்ட நான் அதை செய்து முடிக்கிறவனா காணப்படுகிறேன் என்று நீங்கள் உள்ளத்தில் நினைக்கும் போது அந்த பதிலுக்கு 3 மார்க் என்று 3 மார்க் போட்டுக்கொள்ளுங்கள். But if your answer is definitely, I always do it 100%, okay, if sincerely that is your answer, God is watching, then you put number 4 marks. அந்த கேள்விக்கான பதில் இப்படியாக இருக்குமானால் கண்டிப்பாக உறுதியாக என்னால் சொல்ல முடியும், நான் இதை செய்கிறேன், உண்மை உத்தமாய் எனக்கு தெரியும், கர்த்தர் என்னை பார்க்கிறார், நான் இதை பூர்ணமாக செய்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் அதற்கு 4 மதிப்பெண்கள் 4 மார்க் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். So remember, my dear brothers, either be very sincere, don't look so low upon yourself,
or don't think very high upon yourself. Think what we are. It's a self-evaluation process. இது ஒரு சுய சோதனையாய், சுய பரிசோதனையாய், சுய மதிப்பீட்டாய் காணப்படுகிறது. ஆகவே உங்களை குறித்து மிகவும் தாழ்வாகவும் எண்ணிக்கொள்ள வேண்டாம், மிகவும் உயர்வாகவும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் இருக்கிற நிலைமையிலே என்ன செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து அதன்படி உங்களை நீங்கள் மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள். All right. Question number one, or statement number one. அதாவது கேள்வி அல்லது அறிக்கை, முதலாவது அறிக்கை கேள்வி என்னவென்றால், I understand that my teaching is a response to the call or invitation from God. முதல் கேள்வி, என்னுடைய போதனை தேவனிடத்திலிருந்து வந்த அழைப்பாய் இருக்கிறது அல்லது அழைப்பின் பிரதிபலிப்பாக இருப்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் முதலாவது கேள்வி. So now this is important. You are very clear that your teaching ministry, not others, okay, here specifically about teaching ministry, is a call from God. மற்ற வழிகளை குறித்து இப்போது இங்கு சிந்திக்க வேண்டாம். குறிப்பாக தெளிவாக போதிக்கிற கற்பிக்கிற ஊழியத்திற்கு நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், இது உறுதியா எனக்கு தெரியும் என்று அந்த கேள்விக்கான உங்களுடைய பதிலா இருக்குமானால், so now you put the marks for number one. இப்போது அதற்கான அந்த மதிப்பெண்களை நீங்கள் அங்கு போட்டுக் கொள்ளுங்கள். இதற்கான பதில் sometimes we always look at the apostolic, the prophetic ministry, or the evangelist as a call, but our daily teaching ministry is just a byproduct of the big call. அதாவது நாம் எப்போதும் நினைக்கிறோம் அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள் என்ற பெரிய விதமான அழைப்பு தான் இருக்கும் என்று. ஆனால் எந்த ஊழியத்தை செய்தாலும் நாம் செய்கிறது இந்த போதிக்கிற ஊழியத்தில் அடங்கி இருக்கிறதா இருக்கிறது, அதுதான் வெளிப்படுத்தப்படுகிறதா இருக்கிறது நம்முடைய கற்பித்தலின் வாயிலாக. Friends, we need to understand the fundamental call for a ministry and the byproducts of how we go about doing the ministry. We need to understand the difference. அதாவது இதற்கான வித்தியாசங்களை நீங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையான இந்த காரியம் என்னவென்றால், நாம் ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் எதன் வாயிலாக நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். Yes, because we have heard a lot of people say, I am called to become a singer. I am called to sing songs or write songs. That is my call, some people say. ஒரு சிலர் இப்படியாக சொல்வார்கள், என்னுடைய அழைப்பு, நான் ஒரு பாடகனாக அழைக்கப்பட்டிருக்கிறேன், பாடல்களை எழுதுவதிலும் பாடுவதுதான் என்னுடைய அழைப்பு என்று இப்படியாக சொல்வார்கள். You see, my friends, that is a call for everybody to worship the Lord, to exalt the Lord, to magnify the Lord with songs and words and music. It's a call for everybody. பாருங்க, இந்த அழைப்பு எல்லாருக்குமான ஒரு அழைப்பை தான் காணப்படுகிறது. சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் நாம் பாட்டுகளை பாடி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. எல்லாரும் இதில் ஈடுபட வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். You see, we are all called to worship God. That is the main thing. How we do it, through songs, through activities, through ministries, through giving, is a method of achieving the great call. பாருங்க, இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. எல்லாரும் தேவனை ஆராதிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். இந்த அழைப்பை எப்படி செயல்படுத்துகிறோம் என்றால், பாடல்கள் வாயிலாகவும், கொடுப்பதின் வாயிலாகவும், ஊழியத்தில் ஈடுபடுகிறதின் வாயிலாகவும், இப்படியாக நாம் செய்து தேவனை ஆராதிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். Sometimes we have confused this arrangement. ஒரு சில நேரத்தில் இந்த ஏற்பாடுகளை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். So my friends, remember, the first question is, I understand that my teaching is in response to a call and invitation from God. என்னுடைய இந்த போதனையின் ஊழியமானது தேவனிடத்திலிருந்து பெற்ற அழைப்பு அல்லது அழைப்பின் பிரதிபலிப்பாய் இருப்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்பதுதான் முதல் கேள்வி. So you please mark down 1, 2, 3 or 4. ஆகவே இந்த கேள்விக்கான உங்களுடைய மார்க்கை இப்போது நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். 1 மார்க்கோ, 2, 3, 4, எது உங்களுக்கு பொருந்துகிறதோ இருக்கிறதோ அதை நீங்கள் உண்மையாய் நீங்கள் அங்கு போட்டுக் கொள்ளுங்கள். Number 2, I am aware. Yes, sorry. Sorry, continue. I am aware
that I never enter a classroom or a church or a group of people alone. I am aware because God is always present with me. இரண்டாவது கேள்வி, நான் ஒரு வகுப்பறைக்குள்ளோ வசனத்தை போதிக்கிறதான இடத்திற்குள்ளோ சபையிலோ எங்கு கர்த்தருடைய வசனத்தை போதிக்க செல்கிறேனோ அங்கு தனியாக நுழைவதில்லை என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் தேவன் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார். Okay, are you aware of this? இதை குறித்து நீங்கள் உங்களுக்கான அந்த அறிவுரை இருக்கிறதா, அந்த தெளிதல் இருக்கிறதா? Are you aware that every time you meet someone or go somewhere to teach, God is the Holy Spirit, God is always present with you. நீங்கள் போதிக்க செல்லும் போதோ மற்றவர்களோடு கர்த்தருடைய வசனத்தை இடைப்படும் போதோ கர்த்தருடைய வசனங்களை சம்பாஷிக்கிறதான அந்த வெளியிலோ தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதான அந்த ஜாக்கிரதை தன்மை உங்களுக்குள்ளே இருக்கிறதா? God is with you to strengthen you, to empower you, so that you will deliver God's message very clearly to God's people. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு, அவர் வல்லமையாக உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை தெளிவாய் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். இதன் வாயிலாக அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய வல்லமைகளை கொடுத்து உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். Have you heard arrogant words from pastors and ministers who say, God is always with me, God is strengthening me, He is always with me, try to self-sustain themselves with the presence of God? ஒரு சில போதகர்கள் இப்படியாக கடினமான வார்த்தைகளை பேசுவார்கள். அவர்கள் இப்படியாக சொல்லி, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், வல்லமையார் இந்த என்னிலே கிரியை செய்கிறார் என்று சொல்லி தங்களை அவர்கள் அங்கு மேன்மைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இப்படி சொல்லுகிறவர்கள் they always bring glory to self and say, God is here with me and empowered me with this talent. God loves me, so He gives me this talent. அவர்கள் இப்படியாக சொல்லுவார்கள், தேவன் என்னை வல்லமையினால நிரப்பி இருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் ஆகவே எனக்கு இதை சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி தங்களுக்கு மகிமை சேர்க்கிறவர்களாய் காணப்படுவார்கள். My friend, God has blessed you with the talent not for your profit but for the benefit of His church. ஆமென். தேவன் தம்முடைய ஜனங்களை தம்முடைய வல்லமையினாலே நிரப்பினது தங்களுடைய சுய மகிமைக்காக அல்ல, சுய ஆசீர்வாதத்திற்காக அல்ல, மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக தான் தேவன் உங்களை தம்முடைய வல்லமையினாலே நிரப்பி உங்களோடு கூட இருக்கிறார். Amen. God has blessed you with gifts and talents so that His body, His church will be nurtured and grown. But what we have done, we have used the talent to make ourselves fat and rich and popular. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான தாளந்துகளும் திறமைகளும் வரங்களும் கிறிஸ்துவின் சபையாகிய சரீரமாக அந்த சபை கட்டப்படுவதற்கும் ஆவிக்குரிய விதத்திலே வளர்ச்சி அடைவதற்கும் உடைய வேற விதத்திற்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் நாமோ அந்த தாளந்து திறமை வரங்களை பெற்று நம்மை நாமே கொழுப்படைந்தவர்களாய் வெளிப்படுத்துவதற்கு நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். Thank you, brother Pastor Daniel. That's a long one. You have said it very accurately. நீண்ட வார்த்தை, அது தெளிவாக ஒன்னும் குறையாத சொல்லிட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Friends, you see, God has given fruit of the spirits for us. தேவன் நமக்கு அந்த ஆவிக்குரிய கனியை கொடுத்திருக்கிறார். ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகளை கொடுத்திருக்கிறார். God, that fruit of the spirits is for us. நமக்காக தான் அவர் அந்த ஆவியின் கனிகளை கொடுத்திருக்கிறார். The talents and the gifts are given to us for the church. தாளந்துகள் திறமைகளும் வரங்களும் நமக்கு கொடுத்து சபையில உபயோகப்படுத்தும்படி அதை கொடுத்திருக்கிறார். But yes, God will bless you with all your needs. உங்களுடைய எல்லா தேவைகள் மத்தியிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார்.
but don't use the gifts God has given you for his body, his church, to become rich and for self gratification and self accumulation of wealth. தேவனுடைய சரீரமாகிய சபை வளர்ச்சி அடைந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிற விதத்திலே கொடுக்கப்பட்ட அந்த வரங்களையும் தாளந்துகளையும் சுய ஆசீர்வாதத்திற்காகவும் சுய ஐஸ்வர்யத்திற்காகவும் சுய பலனுக்காகவும் அதை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடாது. This is where a lot of people have confused themselves. இந்த இடத்திலே தான் அநேகர் குழப்பம் அடைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள், குழம்பி போனவர்களாயும் இருக்கிறார்கள். They say God has raised me up and they take self glorification. God did not raise you up for yourself. He raised you up for his body, his church. தேவன் என்னை இப்படியாக உயர்த்திருக்கிறார் என்று சொல்வார்கள். தேவன் உங்களை உயர்த்தினதற்கான காரணம் தன்னுடைய சரீரமாகிய சபைக்காக தான் தேவன் உங்களை உயர்த்திருக்கிறாரே ஒழிய உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளும்படிக்காக சுய உயர்வுக்காக அது கொடுக்கப்படவில்லை. So now listen to this word very carefully one more time. I am aware that I never enter a classroom, a church alone, for God is always present with me. மறுபடியும் இந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனிங்கள். நான் வரு வகுப்பறைக்குள்ளோ ஒரு சபையிலோ கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறதான இடத்திற்குள் நான் செல்லும் போது தனியாக நுழைவதில்லை என்பதை நான் ஜாக்கிரதையுடன் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் தேவன் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார். Amen. Number 3, I understand that one of my primary roles as a teacher is to model the Christian faith to the best of my ability. மூன்றாவது கேள்வி, ஒரு ஆசிரியனாக எனது முதன்மையான பாத்திரங்களில் ஒன்று எனது திறனுக்கு ஏற்றவாறு கிறிஸ்தவ விசுவாசத்தை முன்மாதிரியாக கொண்டிருப்பேன். Amen. Before you can deliver, before you can teach, you must practice what you preach. நீங்கள் போதிக்கிறதற்கு பிரசங்கிப்பதற்கு முன்பாக எதை போதிக்க பிரசங்கிக்க நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முதலாவதாக அபியாசப்படுத்த வேண்டும், செயல்முறைப்படுத்த வேண்டும். No one is perfect. No one is 100% perfect. We cannot attain 100% holiness here on earth today. இந்த பூமியில நாம் ஒருவரும் 100% பரிசுத்தமானவர்களாயும் பூர்ணமானவர்களாயும் இந்த பூமியில வாழ்கிறதான இக்கால கட்டத்திற்கு ஏற்றாற் போல நாம் யாரும் பூர்ண புருஷர்களா இருக்க முடியாது. But I must consciously, with the fear of God, recognize my weakness and model my Jesus Christ every day of my life. ஆகவே இதை குறித்து நான் மிகவும் சிந்தையுடையவனாகவும் ஜாக்கிரதையுடையவனாகவும் தேவனே எனக்கு முன்மாதிரி என்று அவரை மாதிரியாக வைத்து அந்த காரியங்களிலே நான் முன்னேற வேண்டும் என்றதான எண்ணத்தை உடையவனாக இப்படியாக நான் போதிக்கிறவனாக காணப்பட வேண்டும். So how much effort do you take? 1, 2, 3, 4. You write it as an evaluation of self. ஆகவே நீங்கள் போதிப்பதற்கு முன்பாக இப்படிப்பட்டதான எந்த செயல்முறை திட்டங்களை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்பதை யோசித்து அதற்கேற்றாற் போல உங்களுக்கு உங்களுடைய பதிலுக்கு 1, 2, 3, 4 என்கிறதான மார்க்கை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். Number 4, I believe the role of a teacher is not only to share information, but also to create an environment for learning where God can transform us into the people God wants us to be. நான்காவது கேள்வி, ஒரு ஆசிரியரின் பங்கு வெறும் அது தகவல்களை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல, தேவன் விரும்புகிற மக்களாக மாற்றக்கூடியதான கற்றலுக்கான சூழலை உருவாக்குவதும் ஆகும் என்று நான் நம்புகிறேன் என்றதான அந்த எண்ணத்தோடு செய்வது. You see, friend, before you teach, as you teach, it's important to create an accurate environment for learning before you teach. நீங்கள் வசனத்தை போதிப்பதற்கு முன்பாக அந்த வசனத்தை போதிக்கிறதற்கேற்றதான அந்த
சூழ்நிலைகளை அங்கு உருவாக்குகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் போதிப்பதற்கு முன்பாக. Before you enter the classroom, or as you enter the classroom, the people must see you as God's representative, as exhibition of God's love, not as a taskmaster, as the boss. அதாவது நீங்கள் போதிக்கிறதான அந்த வகுப்பறைக்கு செல்வதற்கு முன்பாகவோ அந்த வகுப்பறைக்கு சென்ற பின்போ ஜனங்களை உங்களை பார்க்கும்போது தேவனுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாகவும் தேவனுடைய பிரதிநிதிகளாகவும் மாத்திரமே ஜனங்கள் உங்களை பார்க்க வேண்டுமே ஒழிய ஒரு ஆலோட்டிகளை நடத்துகிற ஒரு எஜமான்களாக ஜனங்கள் உங்களை பார்க்க கூடாது. I have a difficulty that I always correct. I am an old man, so I can do it. I always correct people who are judgmental about others. அதாவது மற்றவர்களை குறித்து நியாய தீர்ப்பு செய்கிறதான ஜனங்களை நான் அவர்களை கேள்வி கேட்பதுண்டு. ஏனென்றால் நான் வயோதிபனான ஒரு நபர். ஆகவே மற்றவர்களை நானும் இது செய்ய சரிப்படுத்த அதை நான் வாஞ்சிப்பேன். Yes, we can encourage, we can recognize others' weaknesses and encourage. We must never be judgmental in a negative way, but in a positive way. ஆகவே மற்றவர்களுடைய பலவீனங்களை நாம் அறிந்து கொள்வது நல்லது. அது சரியான விதத்திலே அவர்களுடைய குறைவுகளை நாம் அவர்களுக்கு சார்மையான விதத்திலே சுற்றி காட்ட வேண்டுமே ஒழிய அவர்களை நியாயம் தீர்க்கிற விதத்திலோ அவர்கள் மனம் புண்படுகிற விதத்திலோ எதிர்மறையாக நாம் அவர்களிடத்திலே அவர்களை நடத்தக்கூடாது. Amen. Remember, friend, create an environment for learning. ஆகவே அந்த இடத்துல கற்றுக்கொள்ளுவதற்கான ஏற்ற சூழ்நிலையை நாம் உருவாக்குகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். So how have we done in 1 to 4? இந்த காரியத்திலே இதை நான் எப்படி செய்திருக்கிறேன்? 1, 2, 3, 4 என்கிறதான அந்த மார்க்கை நீங்கள் உங்களுக்காக போட்டுக்கொள்ளுங்கள். Number 5 is, I understand the primary task in the local congregation relates to my role as a teacher. 5வது கேள்வி, எனது சபையில் முதன்மையான பணி நான் ஆசிரியன் என்பதை எனது பணிவுடன் என்னுடைய பணியுடன் தொடர்புடையது என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். Sorry, yeah, this is a bit confusing, the Tamil Google translation, but you can explain that in English. I understand the primary task of a pastor in the local church is the role of a teacher. என்னுடைய சபையிலே முதன்மையான பணி நான் ஒரு ஆசிரியர் என்கிறதான அந்த பணியை என்னாலே ஊர்ஜிதமாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். I am there to teach my people what God wants them to learn. என்னுடைய ஜனங்களுக்கு தேவன் என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறாரோ என்பதை நான் போதிக்கிறவனாக அங்கு காணப்பட வேண்டும். Not what I want them to learn. ஆகவே நான் என்ன அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேனோ அந்த காரியத்தை அல்ல, but what God wants them to learn and what God wants me to teach them. தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் வாயிலாக தான் நான் அதை போதிக்கிறவனாக காணப்பட வேண்டும். Number 6, I know that people prefer different learning styles, and I am able to incorporate these different styles into my ministry. 6வது கேள்வி, மக்கள் வெவ்வேறான பலவிதமான கற்றுக்கொள்ளுதலை போதித்தலை பணிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள் என்பதை நான் அறிவேன். மேலும் இந்த வித்தியாசமான பணிகளை எனது ஊழியத்தில் நான் இணைத்துக் கொள்வேன். So in simple term, I'm not a boring teacher. எளிமையா சொல்ல வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு வேண்டா வெறுப்பா இருக்கிற போர் அடிக்கிற டீச்சராய் நான் இருக்க மாட்டேன் என்று அர்த்தம். In my preparation, I work hard to prepare and I'm creative. என்னுடைய அந்த ஆயத்த நிலைமையிலே நான் கடினப்பட்டு நான் அந்த செய்திகளை ஆயத்தப்படுத்துவேன். என்னுடைய ஆயத்த நிலைமைகள் அது உற்சாகப்படுத்துகிறதாயும் உருவாக்குகிறதாயும் காணப்படும். I use a lot of different styles and methods to present the word of God.
நான் இந்த போதிக்கிறதான ஊழியத்தில் வித்தியாசமான முறைகளும் வித்தியாசமான தேர்வுகளையும் நான் தேர்ந்தெடுத்து அப்படியாக நான் போதிக்கிறவனாக காணப்படுவேன். Okay. And finally, I engage in creative preparation, both the material and the methods of presentation before every class. ஏழாவது கேள்வி, ஒவ்வொரு போதனைக்கு முன்பாகவும் நான் ஆக்கப்பூர்வமான தயாரிப்பில் வித்தியாசமான விதத்தில் ஜனங்கள் புரிந்து கொள்ளுகிறதான விதத்தை தயார்படுத்தி அதிலே நான் ஈடுபடுவேன். Sometimes we preach one sermon in 20, 30 places. One sermon. We don't improve on that. நாம் என்ன செய்வோம், ஒரு சில நேரத்துல ஒரே செய்தியை 20 இடங்களுக்கு மேலாக நாம் பிரசங்கித்திருப்போம். அதிலே நாம் எந்த விதத்திலும் இன்னும் அந்த செய்தியை நாம் மிகைப்படுத்தி அதை ஆயத்தப்படுத்தாமல் நாம் இருந்திருப்போம். Friends, creative preparation, hard work is important for every teacher and pastor. ஆக்கப்பூர்வமான விதத்திலே உற்சாகப்படுத்துகிற விதத்திலே நாம் நம்முடைய போதனைகளை செய்திகளை தயார்படுத்த வேண்டியது ஒவ்வொரு ஊழியனுக்கும் கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. That is the last question. இதுதான் கடைசி கேள்வி. If you are a hardworking, you prepare a lot, 5 hours or 4 to 5 hours for one sermon, then you put number 4, definitely. ஒவ்வொரு செய்தியை நான் ஆயத்தப்படுத்துறது 4 அல்லது 5 மணி நேரம் கஷ்டப்பட்டு செலவிடுவேன். என்னுடைய செய்திகள் ஆக்கப்பூர்வமாய் நான் ஆயத்தப்படுத்துவேன், அது உற்சாகமூட்டுகிறதா இருக்கும் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் உங்களுக்கு நீங்கள் 4 மார்க் போட்டுக் கொள்ளுங்கள். You always put it on PowerPoint. You add other illustrations, videos before you present them. You put number 4 or number 3. எப்போதுமே நான் ஆயத்தப்படுத்துகிற செய்திகளை பவர் பாயிண்ட்ல ரெடி செய்து கொள்வேன். அதற்கான எடுத்துக்காட்டுகள், உதாரணங்கள், கதைகள், காணொலிகள், வீடியோகளை ஆயத்தப்படுத்திக் கொள்வேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் 3 அல்லது 4 மார்க் உங்களுக்கு நீங்களே போட்டுக் கொள்ளுங்கள். But if you always copy somebody's sermon, you go to the internet and copy sermon from somewhere and you preach that in your church, then your preparation is only one. அதாவது நீங்க இன்டர்நெட்ல போய் மற்றவர்கள் யாரோ பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தையோ மற்றவர்களுடைய பிரசங்கத்தையோ நீங்கள் காப்பி அடித்து நீங்கள் எழுதி அங்க பிரசங்கிப்பீர்களானால் உங்களுக்கு 1 மார்க் மாத்திரமே போட்டுக் கொள்ளுங்கள். Okay, and so at the end of the day, how much have you scored? Sum up all the points that you have given yourself. இப்போது இங்க எல்லா கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் நீங்கள் மார்க் போட்டிருப்பீர்கள். மொத்தமாக உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன என்பதை நீங்கள் பாருங்கள். Okay, if you put everything number 4, you will get full mark 28. கேட்ட 7 கேள்விகளுக்கு நீங்கள் 4 மார்க் என்று போட்டிருந்தால் உங்களுக்கு மொத்தமாக 28 மார்க் வந்திருக்கும். I don't think Elanco also will get a 28. நான் நினைக்கிறேன் இளங்கோவாக எனக்கு கூட 28 மார்க் வராதுன்னு நினைக்கிறேன். I am not perfect also. நானும் கூட பூர்ணமானவன் அல்ல. So let us give a truthful number to this. ஆகவே உண்மையுத்தமாய் நீங்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் என்று நீங்கள் அங்கு ஆராய்ந்து பாருங்கள். And from this number we will be able to identify and evaluate ourselves. ஆகவே இந்த கேட்ட கேள்விகளுக்கான அந்த மதிப்பெண்கள் மார்க்கின் அடிப்படையிலே தான் உங்களுடைய காரியம் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறதா இருக்கிறது. இதன் வாயிலாக நம்மை நாமே மதிப்பிட்டுக் கொள்ளலாம், நாம் எந்த அளவில் இருக்கிறோம் என்பதை குறித்து. So today I want us to answer this one question. ஆகவே இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Who am I as a teacher? ஒரு ஆசிரியனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதான நான் யாராய் இருக்கிறேன்? So for that you evaluate yourself and give yourself a number. ஆகவே இந்த காரியத்தின் வாயிலாக கேட்ட கேள்விகளின் அடிப்படையில் உங்களை நீங்களே ஆராய்ந்து அறிந்து கொண்டு உங்களுக்கான அந்த மதிப்பெண்களை போட்டுக்கொண்டு அதில் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். This is my first study on this subject, teaching that transforms life. போதனையானது வாழ்க்கை மாற்றும் என்கிறதான தலைப்பின் அடிப்படையிலான இந்த பாடத்திட்டங்களிலே இது ஒரு முதற்கட்டமாய் இன்றைக்கு காணப்படுகிறது.
All right, my friends, I have finished, and it's already 10 o'clock. Is there any questions you want to ask? You may do so.